ஆடிஷன் அம்மா தான் கூட வருவா. அந்த மாதிரி போய் ஆடிஷன் பண்ணி திரும்ப வந்து அப்படிதான் நான் சினிமால வந்தது. லைக் அந்த மாதிரி நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரிதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். உன் மேல ஆசைதான், அதெல்லாம் வீட்டுல ஹால்ல டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் நடிக்கிற படத்துல அவங்க மியூசிக் பண்றாங்க, இல்லைன்னா லைக் இட்ஸ் நைஸ். ரொம்ப ஜாலியா தான் இருப்பான், அவனும் ரொம்ப ஜாலியா தான் இருப்பான். ஏன் கண்ணு இப்படி பண்ற அந்த மாதிரி நாங்களும் வந்து ஜாலியா தான் திட்டுறேன். ஒரு 6 foot 7 foot ஹைட்ல இருப்பாங்க, நான் மட்டும் தான் குள்ளமா இருப்பேன் எங்கிட்ட கேங்லயே. ஸோ அப்பவே என்னை சின்னாண்டு கூப்பிட்டாங்க. அண்ட் ஓகே, ஐ திங்க் ஹீரோயினா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் அழகா நல்லா பார்க்க நல்லா இருந்தாதான் அவங்கள செலக்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கிறது. எப்பவும் காதலும் கடந்து போகும். மை ஃபேவரேட். தெரியல, ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். அந்த உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடென்டிட்டி கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீன் ட்ராமாஸ் நம்ம நிறைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஊரில் இந்த மாதிரி யூத்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜாலியான வைப்பில் ஒரு ஃபில்ம் வராதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டைமில் முட்டைக்கலைக்கின்ற ஒரு சாங் போதும், ஆல்மோஸ்ட் 2 crore people are watched. அந்த சாங்கில் இருந்து மட்டும் இல்லாமல் அது படமாகவே அந்த வைப்பில் தான் இருக்க போகுது. அந்த டீமில் இருந்து முக்கியமான லீட்ஸ் இருக்காங்க. என்டையர் லீட்ஸ்க்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அவங்க 3 பேருக்குமே சினிமா கனவுன்ற ஒரு மேஜிக் நடந்திருக்கும் இல்லையா? வேர் இட் ஸ்டார்டட், யூ ஆர் சிட்டிங் அப் ஹியர். ஜர்னி ஸ்டார்ட் ஆன மொமெண்ட்டுக்கு யாரோ ஒரு ரீசன் இருந்திருக்கலாம். அந்த மொமெண்ட்டை பற்றி ஒன் பை ஒன்னா சொல்லலாம். யூ கேன் ஸ்டார்ட். சரி, ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சின்ன. ஓகே, இல்லை சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் என் ட்ரீம். அது மட்டும்தான் நான் ஸோ ஒரு பேஷனட்டாக நினைச்சு செய்த ஒரு விஷயம். ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து சாட்டர்டேஸில் மட்டும்தான் தமிழ் ஸ்கூலுன்ற ஒரு இது இருக்குது யூகேல. ஸோ எங்களுக்கு அந்த ட்ராமாவில் வந்து எங்கள் அம்மா போய் இந்த உனக்கு இது மட்டும்தான் வரும், அதனால் நீ ட்ராமாவில் போய் சேருண்டு என்னை போய் சேர்த்தா பிறகு எனக்கு அதில் மட்டும்தான் எனக்கு அப்ரிஷியேஷன் வந்துச்சு நடிப்பில். ஸோ படிப்பு பெருசாக வராது, ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு பெருசாக நான் ட்ரை பண்ண எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. நடிக்கிறது ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இயல்பாக வந்த ஒரு விஷயம். அதில் தான் எனக்கு நிறைய ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ அதனால் ஓகே, இது மட்டும்தான் நான் நல்லா ஒழுங்காக பண்ணுறேன், அதனால் இந்த ரூட்டை நாங்கள் எடுப்போம்ண்டு இது ட்ரை பண்ணி இப்போ இங்கே வந்துருக்குறேங்க. எனக்கு அதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் 100K சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டு அம்மாவுக்கு அந்த எஜுகேஷன் மோர் ஆஃப் இமோஷனல். ஸோ அது வந்து அது ஒரு ஜோக்கை தான் நான் போட்டேன் நான் மெயினாக. ஏன்னா இப்போ நான் யூனிவர்சிட்டி நான் படிக்கல, நான் பாதியில் நான் விட்டுட்டேன் படிப்பேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை, நான் ஒரு டிகிரி டிப்ளமா எடுத்து அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் பிடிச்சி அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஸோ எனக்கு வந்து கிடைச்ச என் எஃபர்ட்ஸுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஃபிஷியலான அவார்ட் வந்து அந்த 100K சில்வரா ஸோ அதுதான் ஒரு மாதிரி. அது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தாண்டி அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இவன் ஏதோ பண்றான், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது. என்ன எங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து பெருசா நம்பிக்கைன்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ யூகேல இருக்கிற நான் என் ஆசை வந்து இங்க சென்னையில வந்து சினிமா நடிக்கணும்ண்டு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம ஸ்டில் அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என் ட்ரீம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரியாலிட்டியை தாண்டின ஒரு விஷயம். ஸோ இந்த சின்ன சின்ன ரீல்ஸ் எல்லாம் போட்டு இந்த சோஷியல் மீடியா பவரை வச்சு தான் நான் இவங்களுக்கு என் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, ஓகே சி இத்தனை பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நாங்கள் செய்கிற கண்டென்ட்டை பார்க்குறாங்க, ஸோ ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையோட இருக்கணும்னு தான் நான் இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக செய்து கொண்டு வந்தேன்னா பேருந்து ஒரு மாதிரி கென்னோட புண்ணியத்தால இது நடந்திருக்கு. அந்த கான்டென்ட் வீடியோ பார்த்து தான் கென்னலுக்கு மெசேஜ் போட்டாரு. அவர் வந்து 2 வீடியோ பார்த்துருக்கிறார். ஓகே, பார்த்த பிறகு he just dropped me a DM saying bro நீங்க சென்னைக்கு வந்தா நாங்க மீட் பண்ணலாம்னு. ஸோ அப்போக்கு எனக்கு இந்த படம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தெரியும், இந்த அசுரன் படத்தில் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், படமும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பர்சனாக எனக்கு அவரை தெரியும். தென் அவனை மீட் பண்ண பிறகு சொன்னா இப்படி ஒரு படம் ஒன்று இருக்கு, 2 கதை இருக்கு,
உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாண்டு நான் சொன்னேன் யா ப்ரோ இட்ஸ் மை ட்ரீம். சரி ஓகே, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட் கேரக்டர், அது நீ பண்ணுறியா? யா ஓகே நான் செய்கிறேன் என்று சொன்ன பிறகு போஸ்ட் 6 months எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, August 25 நீ சென்னைக்கு வா, ஒரு படத்தில் இந்த படத்தில் நடிண்டு. ஸோ அதோட வந்துட்டேன். ஓகே, அண்ட் கமிங் டு யூ. இல்ல எனக்கும் தான் சின்ன வயசுல இருந்துன்னா ஒரு 7th standard அந்த மாதிரி மேபி. அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சினிமால. எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன், லைக் நான் அப்படிதான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் சினிமா இருந்து ஒரு ஆசை தான். ஆனா ஐ கெஸ் ஒரு 11th standard 12th standard அந்த மாதிரி தான் எனக்கு சினிமா ஆக்ட் பண்ணணும் ஒரு மாதிரி ஒரு இப்படி வந்துச்சு. ஆனா நான் வந்து என்னோட ஃபேமிலியும் நானும் வந்து சினிமால இருந்து எங்களுக்கு ஒரு கனெக்ஷனும் இல்லை சினிமால இருந்து. அப்ப நான் இப்படி எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு நான் சொன்னப்பவே தேவை லைக் என்னதான் சொல்றேன் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த சென்னை ஒரு லைக் சினிமா ஹப் மாதிரி, அங்க கொச்சி, கேரளால கொச்சியும் தான் ஒரு ஹப். நான் வந்து ரொம்ப தூரம் லைக் ஐம் ஃப்ரம் another district. ஓகே, which is like 7 hours from கொச்சி. ஓகே, என்ன ஊர் பேர் சொல்லுங்க? ஊர் பேர் சொல்லுங்க. கண்ணூர். கண்ணூர். ஓகே, ஒரு சினிமா ஹப்பே கிடையாது. கண்ணூர் ஸ்காட். அங்கே நான் இப்படி சொல்லும்போது லைக் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருந்துச்சு. ஆனா அவங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கும் லைக் ஐ ஆல்சோ கேம் இன் டு திஸ். நான் அங்கேருந்து எல்லா ஆடிஷன்ஸ்லாம் போனோன்னா அங்கேருந்து நான் ட்ரெயின்ல காலையிலே கிளம்பணும், இல்லைன்னா நைட்லேயே கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அங்கே போய் சேர்ந்து ஆடிஷன். அம்மா தான் கூட வருவா. அந்த மாதிரி போய் ஆடிஷன் பண்ணி திரும்ப வந்து அப்படிதான் நான் சினிமால வந்தது. லைக் அந்த மாதிரி நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரிதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நைஸ். கமிங் டு அனிஷ்மா, அந்த படம் பார்த்தது போய் தெரிஞ்சது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ட்ரைலர் பார்த்து படம் பார்த்ததுக்கு அப்புறம், எஸ்பெஷலி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய பூம் இருந்தது. பட் பிஃபோர் தட் நீங்க உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆக்டர் ஆகுன்றது தான் பேஷனாகவே இருந்து வந்தீங்க. இந்த ஜேர்னி எல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒன் பர்சன் விச் இஸ் உங்க கூடயே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்களே உங்க க்ரோத், அவங்க சொன்ன மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு நான் லைக் நான் அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னேன் எனக்கு ஆக்டர் ஆகணும். பிகாஸ் வீட்டில் சொல்கிறதுக்கு பயம், வெளில சொல்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, யார்கிட்ட போய் சொன்னாலும் இல்லை கலாய்ப்பாங்க நினச்சிட்டு யாருமே சொல்ல. ஸோ அவங்க தேவன் அவ பேர். ஸோ அவங்ககிட்ட சொல்லும்போது ஒரு நாள் JFW அவார்ட்லாம் வாங்குறதுக்கு நான் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிறை ஹிட் ஆகி அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரேண்டமாக ரீல் ஷேர் பண்ணிட்டு சொன்னேன், இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருந்த. ஸோ ஃபைனலி ஒரு 5-6 years கழிச்சு திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது சொல்லும்போது தான் ஓகே நம்ம கூட இருக்கிறவங்க அது பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ஜேர்னி அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். லைக் எனக்கும் மீனாட்சி சின்னால சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் யாருமே தெரியாது. லைக் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிக்கணும், எதுவுமே தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் ஆடிஷன் அட்டன் பண்ணுறது தான் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படியாச்சும் கிளிக் ஆனால் ஏதாச்சும் டைரக்டருக்கு பிடிச்சாதான் ஒரு படம் கிடைச்சு, நெக்ஸ்ட் படம் வர்றதுக்கு வேற ஒரு வெயிட்டிங், அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு வேற ஒரு வெயிட்டிங். இட்ஸ் லைக் வெயிட்டிங். நிறைய கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, வீட்டில் நிறைய ப்ரெஷர் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது எல்லாமே வர்த்தா தெரியுது. லைக் ஆல் தீஸ் இயர்ஸ் லைக் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டு ட்ரீமாக இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே உட்காந்து பேசுறதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு தான் இருப்பேன், லைக் ப்ரமோஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலி நம்பவே முடியல, பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஈவன் எல்லா டைரக்டர்ஸும் மென்ஷன் பண்ணாங்க, ரஞ்சித் சாரா இருக்கட்டும், அமீர் சார் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன விதம் வந்து பர்டிகுலர்லி மென்ஷன் அபவுட் யுவர் கேரக்டர், தட் வாஸ் த ரியல் கிராஃப்ட் திங் அப்படின்னு நினைக்கிற. ஒரு ஆல்ரெடி நிறைய அச்சீவ் பண்ண டைரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அது லைக் அட்டகத்தி எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா படமும் நான் உட்காந்து பார்ப்பேன். அதான் வேலை. லைக் சின்ன வயசுலேருந்து எல்லா படம் பார்த்துட்டே இருப்பேன். லைக் சும்மா உட்காந்து பார்த்துட்டு அட்டகத்திலாம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி பார்த்துட்டு இருந்தேன். மத்ராஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ அவங்க இப்போ வெற்றிமாறன் சார், ஆடுகளம், இப்போ ஜிவி சார் இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதே நான்லாம் உன் மேலே ஆசைதான். அதெல்லாம் வீட்டில் ஹாலில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நான் நடிக்கிற படத்தில் அவங்க மியூசிக் பண்ணுறாங்க. இல்லைனா லைக் வெற்றி சாராக இருக்கட்டும், ரஞ்சித் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஓகே என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னு அவங்க தெரியுதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம அவங்களெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, லைக் லெஜெண்ட்ஸ். ஸோ அப்போது ஆக்சுவலி ஓகே ஏதோ நாங்கள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்க முடியுது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கு. இந்த ரோல் டைரக்டர் என்ன பற்றி பேசலாம், இந்த அபவுட் த கேரக்டர் பற்றி பேசலாம். ஓகே, என்னோட கேரக்டர் நேம் வந்து பிரேஷிகா. பிரேஷிகான்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பப்ளியான பொண்ணு. லைக்
ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஓகே. லைக் she likes something specific. About Ken, ஏன்னா கென்னை வந்து ஒரு பெர்ஃபார்மரா நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். ஸ்டில் அசுரன் எல்லாம் அந்த புகை வச்சிருக்கிறப்போ டப்புன்னு போய் தள்ள அடிப்பார்ல, அந்த கோவம் எங்களுக்குலாம் இருக்கும். பட் when he is into craft, கிரியேட்டரா பாக்குறப்போ நீங்க ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருந்தீங்க, நாங்களும் திட்டுவோம் திட்டுவோம். தட் வாஸ் வென்ட் வைரல் ஆக்சுவலி. ஸோ ஒரு யங் கொலாபரேட்டிவ், ஒரு பெரிய சீனியர் டைரக்டர் ஒர்க் பண்றது வேற, சேம் ஏஜ் கேட்டகரியில இருக்கிற ஒரு யங் வைப் டைரக்டர் ஒர்க் பண்றது, how is it? How was the experience? யங் வைப், இட்ஸ் நைஸ். ரொம்ப ஜாலியா தான் இருப்பான், அவனும் ரொம்ப ஜாலியா தான் இருப்பான் அட் டைம்ஸ். ஆனா அந்த ப்ரெஷர்ல ஆஃப்கோர்ஸ் அதுக்கு தான் அவனும் திட்டுவான், நாங்களும் வந்து ஏன் கண் இப்படி பண்ற அந்த மாதிரி நாங்களும் வந்து ஜாலியா தான் திட்டுவேன். பிகாஸ் நாங்க எல்லாம் சேம் ஏஜ் தான்ல. ஸோ ஆனா அடிக்கடி நாங்க வந்து கேன் சார் ஓகே அந்த மாதிரி நாங்க பண்ணுவாங்க. டீஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே சார் பண்றேன் அந்த மாதிரி பண்றேன். வரிசையா நிறைய ஃபில்ம் போஸ்டர்ஸ் இருக்கு. ஒரு போஸ்டர் பக்கத்துல போய் நின்னது நீங்க நினைக்கிறேன், நீங்களா அது? நீங்களா நீங்க தானே பேக் பேக் போட்டு ஓடுவாங்க நடுரோட்ல ஓடி போய். தட் வாஸ் எப்படி இருந்ததுன்னா, எல்லாருக்குள்ளயும் ஒரு கனவு இருக்கும். நம்ம ஒரு சாதாரண போட்டோ பேனர்ல பார்த்தா நம்ம ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆனா அந்த படம் அத்தனை போஸ்டர் எல்லாமே நல்ல ஃபிலிம்ஸ் இருக்கு, அதோட கடைசியா நம்ம உங்க ஃபிலிம் இருக்கு, அந்த போஸ்டர்ல போய் நின்று ஒன்று இருக்கு இல்லையா? தட் ஐ பர்சனலி வாண்ட் டு நோ ஹவு த ஃபீல் வாஸ். இட்ஸ் லைக் நான் ஹீரோயினா லைக் மெயின் கேரக்டராக வர ஃபர்ஸ்ட் மூவி அது. பட் அது ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு லைக் ஒரு ஷூட் முடிஞ்சிட்டு ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த 1.5 வருஷத்துல நான் அனுபவிச்ச கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். லைக் ட்ரிவாண்ட்ரம் டு காசர்கோடு எல்லா ஆடிஷன்ஸும் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் பிரச்சனை, கையில் காசு இல்லை, அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியாது. அஃப்கோர்ஸ் தே வர் தேர் டு சப்போர்ட் மீ, பட் ஸ்டில் என்னை போய் கேட்கவும் முடியாது பிகாஸ் அவங்களுக்கு பிடிக்காது அப்போ ஆக்டிங் எல்லாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு அந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொச்சியில் வந்துட்டு அந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டோட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லா போஸ்டர்ஸும் அங்கே இருப்பேன். ஸோ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சும்மா போயிட்டு இருந்தோம். போயிட்டு பார்த்தேன்னா அங்கே என்னோட போஸ்டர் இருக்குது. அது வந்து பிரேமலு டைரக்டர் கிரீஷ் ஐடன்ஸ் படம். ஸோ அவங்க படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் தண்ணீர் மத்தன்ல இருந்து தண்ணீர் மத்தன் தினங்களா இருக்கட்டும், சூப்பர் ஷனியா இருக்கட்டும், அந்த டீமே சூப்பராக இருக்கும், அவங்களும் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க படத்தில் நடிக்கணும் நான் காலேஜ்லாம் படிச்சப்போ ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது லீடாக ஃபர்ஸ்ட் வந்ததே அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதே ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் வெளில யாருக்கிட்டே சொல்லவும் முடியல இதில் நடிக்கிறேன் பிகாஸ் படம் வரல. ஸோ அந்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன நான் அந்த போஸ்டரில் பார்க்கும்போது எனக்கு தெரியல இப்போ பயங்கர ஹாப்பியாக, ஒரு பயங்கர கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் அந்த மொமெண்ட் எப்பவும் எனக்கு லைக் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சாலும் அது அப்படிதான் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எனக்கு. சின்ன ரீசெண்டா பார்த்தா ஒரு இடத்துல ஒரு படத்துக்கு வித்லோவுக்கு ப்ரமோஷன் இன்டர்வியூ பண்றாரு, அங்க ஒரு வைரல் ஆகுது அந்த இன்டர்வியூ. ஸோ ஹி இஸ் டூயிங் அ மல்டிடாஸ்கர் திங்ஸ். லைக் இன்னொரு பக்கம் கான்டென்ட் கிரியேட் பண்றாரு. ஸோ இந்த கான்டென்ட் வென் கெட் இன் டு ஃபில்ம்ஸ், ஸோ இந்த டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அது டேரக்டரோட டிஸ்கஸ் பண்றப்போ என்னெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்குது, எஸ்பெஷலி வித் கென்? ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி இல்லாம இங்க நிறைய ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்க்குள்ள இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்க? குட் கொஸ்டின். பட் இந்த கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வெரி ஈஸி. அது அவன் சொல்லிட்டான், நீ சின்னவா இரு, நீ உன் வீடியோஸ்ல நீ என்ன பண்றியோ, உன் யூடியூப் வீடியோஸ்ல நீ என்ன பண்றியோ அதுதான் நீ இங்க பண்ணணும்னு எனக்கு ஒரு ஈஸியான ஜாப் தான் நான் ஆக்சுவலாக தந்தவன். ஸோ அது வந்து மெயினா வந்து கென் என்ன சொன்னா, இப்போ நீ புது ஆளா வர, ஆனா உன்னோட ஃபேஸ், உன்னோட ரியாக்ஷன்ஸ், உன்னோட பேர் சின்ன வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு நீ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் தந்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கட்டும், ஈவன் லைக் போஸ்ட் அந்த இப்போ இந்த ப்ரோமோஸ் இருக்கட்டும். ஏன்னா அந்த நீடே இல்லை ஆக்சுவலா. பட் ஸோ அதான் இப்போ வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ரோசஸ்ல நான் இருக்கிறேன். இப்போ கிரியேட்டிவா எந்த ஸ்டோரிஸோ இல்லாட்டி எந்த ரீல்ஸுக்கு நான் கிரியேட்டிவ் இதை எடுப்பேன். நான் இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு என்ன மாதிரி இந்த ஆர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த சின்ன தமிழா அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்க்ரீன் நேம் ஒரு ரியல் நேமே இதுதானா? இல்ல ஸ்கிரீன் நேம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பட் சும்மா இன்ஸ்டாகிராம்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் யூசர் ஐடி. பட் அது எப்படி இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்னாண்டா தான் கூப்பிடுவாங்க. என்ன எல்லாரும் ஒரு 6 foot 7 foot ஹைட்ல இருப்பாங்க. நான் மட்டும் தான் குள்ளமா இருப்பேன் எங்கிட்ட கேங்லயே. ஸோ அப்பவே நீ சின்னாண்டு
கூப்பிட்டாங்க. அண்ட் 13 years old வந்து நான் சும்மா ஒரு ரேப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன் நான். அண்ட் ஃபர்ஸ்ட் 13 வயசுல. அப்போ என் பேர் வந்து சின்ன ஆ இந்த ஒரு டேக் நேம். ஸோ அந்த சின்ன அது ஒரு மாதிரி எல்லாருமே கூப்பிட்ட பிறகு ஒரு பெட் நேம், ஒரு ஹவுஸ் நேம் ஆயிட்டு. இந்த தமிழா வந்து நான் ஹிப்ஹாப் தமிழாவோட பெரிய ஃபேன். ஸோ அதனால நான் அந்த தமிழா என்ற இதுக்கு நான் எடுத்துட்டேன். ஸோ சின்ன தமிழா. ரேப் அந்த 13 வயசுல பாடின ரேப் இருக்குல்ல, அது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். we want to know that exclusively, we want to know. வாழ்க்கை ஒரு பெரும் போராட்டம், புரிந்தது இந்த பருவத்துல, போராடி தான் வென்றிடணும், பாய்ந்து நின்றால் நீ செத்திடணும், தோல்விகளோ ஒன்றும் வெற்றிப்படி, விழுந்தால் மீண்டு நீ துணிந்து எழு, உன்காய் உனக்கே உதவிடுமே, நெஞ்சில கொண்டு வா தைரியமே, கவலையெல்லாம் நீ தூக்கி எறி, வெற்றியை நோக்கி நடந்துடு நீ. தாயும் தரமில்ல மனிதர்கள், அவர் வாழ்வில் இல்லை சந்தோஷம், சிரிப்புகள் எல்லாம் மலர்ந்திடுவார், உன் வெற்றி நோக்கி வியந்திடுவார். இப்போ அஃப்கோர்ஸ் அருவமாயா பார்த்த எல்லாருக்கும் நம்ம லைஃப்ல அப்படி ஒரு டெலுலு இருக்க மாட்டேன்னு வச்சிருப்பாங்க. அது மாதிரி மீனாட்சியோட லைஃப்ல எனி ஒன் ஆஃப் த பர்சன் ஆர் அ ஃபில்ம் விச் இஸ் டெலுலு அப்படின்னா எதை சொல்லுவேன்? பர்சன் ஆஃப் ஃபில்ம். பர்சன் அண்ட் ஃபில்ம் போத் வி கேன் ஷேர். டெலுலுவான ஃபில்ம் வந்து ஓகே, நான் ரீசெண்டாக ஹோம் பவுண்ட் ஒரு சினிமா ஃபில்ம் பார்த்தேன். அது டெலுலுலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அந்த ஃபில்ம். நான் லைக் ரொம்ப நாளா நான் எதுவும் ஃபில்ம் பார்த்து அழுகவே இல்லை. ஓகே, இது இந்த ஹோம் பவுண்ட் பார்த்து தான் எனக்கு என்னமோ ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. there's nothing it connects to me personally, ஆனா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, சோ அந்த ஃபில்ம் வந்து யா நைஸ். பர்சனாவே மேபி ஐ கேன் சே அனிஷ்மா. இப்போ சீரியஸ்லி, யா எனி ரீசன் அபௌட் இட்? No. Why Anishma is Delulu in your life? இப்போ வந்து இல்ல, இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அவளும் லைக் ஃபர்ஸ்ட் அப்பதான் மீட் பண்றோம் ஃபர்ஸ்டா. அப்ப வந்து நாங்க இவ்ளோ க்ளோஸ் ஆயிடும் நினைக்கவே இல்லை. ஆனா இப்போ வந்து நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ். One low key moment in your life, அந்த மொமெண்ட் மட்டும் என்னால பிரேக் பண்ணி வர்றது, இட் வாஸ் அந்த ஸ்டில் இட் ஆல்வேஸ் எனக்கு ஒரு பெரிய லோக்கி மோமெண்டா இருந்து அது நான் கிராஸ்ட் ஓவர் அப்படின்னு. என்ன, நான் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனேன். ஸோ ஒரு ரேண்டம் அங்கிள், என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட லைக் வுட்பியோட அங்கிள் வந்துட்டு சொன்னேன் இல்ல வந்துட்டு சொன்னா லைக் அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஆடிஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சம் ரேண்டம் கை ஹி கேம் டு மீ. அவங்க வந்துட்டு சொன்னா லைக் வேற படம் எதுவும் ஆகலையா? அப்ப நான் சொன்னேன் இல்லை ஒன்று நடிச்சிட்டு இருக்கு, அது ரிலீஸ் ஆகல. ஸோ ஓகே, ஐ திங்க் ஹீரோயினா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் அழகா நல்லா பார்க்க நல்லா இருந்தாதான் அவங்கள செலக்ட் பண்ணணும்னு தோணுது. ஸோ அதனால மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கிறது அப்படி என் மூஞ்சில் அடிச்சு சொன்னேன். லைக் நான் இப்போ கரியரே ஸ்டார்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால மேபி உங்களுக்கு கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட்ஸ் ஓகே, ஏதாச்சும் சிஸ்டர் ரோல்ஸ் அப்படி ஏதாச்சும் வரும், நீங்கள் அது ட்ரை பண்ணுங்க. உங்களை பார்க்கவும் ரொம்ப சின்ன பொண்ணா ஷார்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ எப்படியும் லீட் கேரக்டருக்கு எல்லாம் கூப்பிட்டவே மாட்டேன். மேபி சம் சிஸ்டர் கேரக்டர் அப்படி ஏதாச்சும் பண்ணிடுங்க. லைக் காசு சம்பாதிக்கிறது தானே பெரிய விஷயம் அப்படிலாம் சொன்னேன். லைக் எனக்கு அவனுக்கு தெரியவே இல்லை, யாருன்னு கூட எனக்கு தெரியல. இட்ஸ் நாட் லைக் சிஸ்டர் கேரக்டர் பண்ண மாட்டேன், ஒரு கேரக்டர் ரோல் பண்ண மாட்டேன் அப்படி இல்லை. நல்ல கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணேன். பட் ஸ்டில் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமாக சொல்கிறதெல்லாம் ஆக்சுவலி அடிக்கடி ஆடிஷன்ஸ் எல்லாம் போகும்போது கரெக்டாக இதுதான் ஞாபகத்தில் வரும். அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க யார் பேரு கூட எனக்கு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் அப்போ படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ நம்ம பார்க்குறவங்க தான் இப்படி கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தேன். யா மீனாட்சி கேட்கறதுன்னா பேஷன், டான்ஸ் அபவுட் சினிமா, டான்ஸ் இந்த சினிமா. ஏன்னா இப்போ ட்ரிபிள் டியில் நான் அதான் கேட்கணும்னு நினச்சேன். ஒரு சாங் மட்டும் ஆடுறதுக்கு ஒரு யங் ஏஜில் இப்போ தான் அப்கமிங் ஹீரோயினாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற டைமில் யோசிப்பாங்க எல்லாரும், ஹவ் யூ டுக் த கால், ஹவ் யூ அண்ட் யூ பெர்ஃபார்ம்ட். இப்போ வந்து சத்தியமா நான் டான்ஸ்ல ஆடுறதே இல்லை. நான் இப்போவே எனக்கு என் அம்மாவுக்கு வந்து நான் நடிக்கிறத விட நான் டான்ஸ் பண்ணணும், ஒரு டான்ஸரா வரணும், கிளாசிக்கல் டான்ஸரா வரணும் தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்போ லைக் நான் வீட்டுக்கு போனா எப்பவுமே நீ டான்ஸ் கிளாஸ் ஏன் போக மாட்டேங்குது, நீ டான்ஸ் ஏன் பண்ண மாட்டேங்குது, இதுதான் சொல்லிட்டே இருப்போம். அவங்க வந்து நான் டான்ஸ் பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் கிடைச்சது, நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் அவ்வளோ இப்போ இது பண்ணணுமா அந்த மாதிரிலாம் நான்
யோசிச்சதே இல்லை. நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு நல்ல ஃபிலிம் தான், நல்ல டீம் தான். அப்போ ஏன் லைக் டான்ஸ் பண்ணக்கூடாது? லைக் ஐ ஆம் அ டான்சர், எனக்கு அது தெரியும். ஸோ நான் ஏன் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி தான் நான் போய் லைக் ஐ பெர்ஃபார்ம். ஓகே, மூவி சஜஷன். இட்ஸ் டைம் ஃபார் மூவி ரெக்கமெண்டேஷன். அனிஷ்மாஸ் மூவி ரெக்கமெண்டேஷன் டு த ஆடியன்ஸ். யா, I think Graveyard of the Fireflies. Graveyard of the Fireflies. அது ஒரு அனிமேஷன் மூவி. பட் நானும் அனிமேஷன் மூவியானால இட்ஸ் மூவி அப்படி பார்த்தேன். அது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்தா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆக்சுவலி தூங்கவே முடியல அது பார்த்ததுக்கப்புறம். ரொம்ப நாள் கழிச்சு நான் அப்படி ஒரு படம் பார்த்தேன். ட்ரெயினில் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் அழுறதும் அந்த படம் பார்த்துட்டு தான். தென் இட்ஸ் எப்பவும் காதலும் கடந்து போகும். மை ஃபேவரேட். எனக்கு தெரியல, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அந்த லவ்வாக இருக்கட்டும் சரி, அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த அந்த பொண்ணு பண்ணுற விஷயங்களெல்லாம் நானும் லைஃப்பில் நிறைய பண்ணியிருக்கேன். வீட்டில் சொல்லாமல் போகிறது அதெல்லாம் லைக் ஸோ அதனால காதலும் கடந்து போகும். அது எல்லாரும் பார்த்துருப்பேன். கடைசி விவசாயி கோர்ஸ். தென் வேற 2 மலையாளத்துல ஒரு படம் இருக்கு, ஆதாம் இந்த வாரியல்னு சொல்லிட்டு. வாரியல் இது வந்து கேஜி ஜார்ஜோட ஒரு படம். அது வந்து ஆக்சுவலி ஒரு 80s வந்த ஒரு படம். பட் எல்லாரும் எஸ்பெஷலி மென் எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல அப்படி இல்ல, மென் எல்லாரும் பார்த்தாலும் நல்லா இருக்கும். எல்லாரும் யா. இந்த படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஒன் டேக்அவே இருக்கும்னா என்னவா இருக்கும்? இது ஒரு சும்மா ஒரு படம் மட்டும் இல்ல, there is a moral also in the story. We are trying to say something from the story. So அது படம் பார்க்கும்போது you will get to know. ஸ்கூல் லைஃப்பை சீரியஸ் எடுக்காதீங்க, ஜாலியாடுங்க. இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி எக்ஸாம்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ், பேரண்ட்ஸ் ப்ரெஷர்லாம் நிறைய இருக்குது. அந்த ப்ரெஷரால் நாங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்ட்டு நாங்கள் மறக்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் உங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து இந்த படம் எப்படி ஜாலியாக இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல்லையும் ஜாலியாக சில்லாக எந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். மற்ற ஸ்கூல் லைஃப் மட்டுமில்லை, உங்களோட ஒர்க் லைஃபாக இருக்கட்டும். ஏன்னா மெயினாக வந்து இந்த படம் பண்ண ரீசன் வந்து ஒரு 2.5 hours வந்து நீங்கள் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதுக்கு தான் இந்த படம் எடுத்துருக்கிறோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த 2.5 hours நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலுமோ அவ்வளோத்துக்கு உங்களோட லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் லிவ் பண்ணுங்கள். அதான். இல்லை அதான் எல்லாருக்கும் லைக் எல்லா ஏஜ் கேட்டகரியில சின்ன குழந்தைகளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்காகட்டும், எங்க ஏஜ்ல எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் சும்மா ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம எதுவுமே யோசிக்காம பார்த்து சிரிச்சு மியூசிக் எல்லாம் என்ஜாய் பண்ணி லைக் தியேட்டர்ல எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான படம் தான் இது. ஒவ்வொரு இன்டர்வியூ எடுக்கிறப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எங்கடா ஒரு சொல்லுவேன் இன்டர்வியூலாம், எங்கடா அடுத்த நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் வரலேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ மலையாளம் பார்க்குறப்போ பிரேமலு டீம் அந்த மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ் வரப்போ ஹாப்பியாக இருந்தது. இப்போ தமிழ்லேயும் உங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது. அடுத்தது நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நல்ல கதைகளை நடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போட நல்ல நல்ல படங்கள் நடிக்கணும். அண்ட் யூத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22 வரை மட்டுமே.